الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இன்ஷால்லா கடவுளுடைய மேன்மை குறித்தும் அவர் நம்மை விசாரிக்கக்கூடியவராக இருக்காரு. மேலும் நாம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதை குறித்து சில வசனங்களை பார்ப்போம். குர்ஆனாகிய இதனை கொண்டு எச்சரிப்பதற்காகவும் மேலும் அவர் ஒருவர்தான் தெய்வம் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் மேலும் அறிவுடையவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்காகவும் இது மனிதர்களுக்கு ஒரு பிரகடனமாகும். இந்த குர்ஆன் ஒரு பிரகடனமா இருக்குது. கடவுள் மட்டும்தான் தெய்வம் அப்படிங்கிறதையும் இந்த குர்ஆன் நம்மளை எச்சரிப்பதற்காக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். நாம் கடவுளையும் அவரது வெளிப்பாடுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடவுளை கவனத்தில் கொள்வதற்கு அவரது மேன்மையையும் சர்வ வல்லமையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவரது வெளிப்பாடுகளை கவனத்தில் கொள்வதற்கு அவரது கட்டளைகளையும் வழிகாட்டுதல்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடவுளின் மேன்மையானது மனிதனுடைய புரிந்து கொள்ளும் சக்திக்கு மிகவும் அப்பாற்பட்ட ஒன்று என்று குர்ஆன் கூறுகிறது. அதாவது 39:67 கடவுளின் மகத்துவம் அப்படிங்கிற உபதலைப்புல இருக்கு. கடவுளின் மகத்துவத்தை அவர்கள் ஒருபோதும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாளன்று முழு உலகம் அவருடைய கைப்பிடிக்குள் இருக்கும். உண்மையில் பிரபஞ்சங்கள் அவருடைய வலக்கரத்திற்குள் மடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் கடவுளுடைய வலக்கரத்துல மடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கடவுளுடைய மகத்துவத்தை மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. மேலும் இந்த 7 பிரபஞ்சங்களையும் நமது பிரபஞ்சம்தான் மிகச் சிறியதும் மிகவும் உள்ளடங்கியதும் ஆகும். பிரபஞ்சங்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைத்தாற் போல் இருக்கின்றன. மேலும் ஒன்றை ஒன்று உள்ளடக்கியதாக, ஒன்றை விட மேல உள்ளது விரிவு அதிகமாகும், அதற்கு மேல விரிவு அதிகமாகும். இப்படி உள்ளடக்கிய இது போல பிரபஞ்சங்கள் அமைந்திருக்குது அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு கற்பிக்கிறது. இந்த பிரபஞ்சங்களை பத்தி பார்த்தோம்னா, பிரபஞ்சங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்தாற் போல் உள்ளது. மேலும் ஒன்றை ஒன்று உள்ளடக்கினாற் போல் உள்ளது. இந்த மிகச்சிறிய பிரபஞ்சத்தையும் மிகப்பெரிய பிரபஞ்சத்தையும் ஒப்பீடு செய்தோமாயானால் இந்த சிறிய பிரபஞ்சத்தை குறுக்காக கடப்பதற்கு, இந்த விளிம்பிலிருந்து இந்த விளிம்புக்கு குறுக்காக கடப்பதற்கு 2000 ஒளி ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க இன்றைக்கு. அப்ப இந்த மிகச்சிறிய பிரபஞ்சத்தை கடக்கிறதுக்கு 2000 ஒளி ஆண்டுகள் ஆகுது. அதே போல மிகவும் வெளியில் அமைந்திருக்கக்கூடிய 1வது பிரபஞ்சத்தின் மாபெரும் அளவை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா, அந்த 1வது பிரபஞ்சத்தோட விரிவை கணக்கிட்டு சொல்வதற்கு எண்ணே இல்லை அப்படின்னா, எந்த அடிப்படையில அதை கணக்கிட்டு சொல்றது அப்படிங்கிறது இதுவரைக்கும் முடியல அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த முதல் பிரபஞ்சத்தின் அளவை விவரிப்பதற்கு எண் கிடையாது. புரிந்து கொள்ள முடியாத இந்த மாபெரும் அளவான இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் கடவுளின் கைப்பிடிக்குள் உள்ளது. அப்ப கடவுளுடைய மேன்மை எத்தகையது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். இன்றைய விஞ்ஞான முன்னேற்றங்கள்
நம்முடைய பிரபஞ்சத்தினுள் 100 கோடிக்கும் அதிகமான பால்வெளி வீதிகளும் நட்சத்திர மண்டலங்களும் உள்ளன என்றும் அவற்றில் பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்களும் பல லட்சம் கோடி விண்ணக பொருட்களையும் அது கொண்டுள்ளது என்றும் ஆராய்ந்து கூறுகின்றது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல 100 கோடிக்கு அதிகமான பால்வெளி வீதி, நட்சத்திர மண்டலங்கள், பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்கள், பல லட்சம் கோடி விண்ணக பொருட்கள். இப்ப இது எல்லாத்தையும் கடவுள் இயக்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. இவை எல்லாத்தையும் ஒரு சிலை போல, ஒரு ஜடப்பொருள் போல இல்ல, எல்லாமே ஒவ்வொன்றும் இயங்கி கொண்டிருக்கிறது. பல லட்சம் கோடி விண்ணக பொருட்கள் அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுதான் கடவுளுடைய மேன்மைய நாம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கு. அவை யாவும் இயங்கி கொண்டிருக்கின்றன என்பது கடவுளின் மேன்மையை நமக்கு உணர்த்துகின்றன. சூரா 72ல ஜின்கள் கடவுளின் வல்லமை குறித்து பேசுகின்றன. சூரா 72ல் ஜின்கள் கடவுளின் வல்லமை குறித்தும் வழிகாட்டல் குறித்தும் பேசுகின்றன. நாங்கள் செவியேற்ற போது அதில் நம்பிக்கை கொண்டோம் என்றும் கூறுகின்றன. 72ல 8லிருந்து 13 வரையும் ஜின்கள் பேசுவதாக இந்த வசனங்கள் குறிப்பிடப்படுது. நாங்கள் வானத்தை தொட்டு பார்த்தோம், மேலும் அது வலிமையான காவலர்களாலும் ஏவுகணைகளாலும் நிரம்பி இருந்ததை கண்டோம். உளவறிவதற்காக நாங்கள் அங்கே அமரக்கூடியவர்களாக இருந்தோம். ஒட்டு கேட்கின்ற எவரொருவரும் சக்தி நிறைந்ததொரு ஏவுகணையால் துரத்தப்பட்டனர். பூமியில் வசிப்பவர்களுக்கு ஏனும் கெட்டது நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களுடைய இரட்சகர் அவர்களை மீட்டுக் கொள்ள நாடியுள்ளாரா என்பதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்மில் சிலர் நன்னறியாளர்களாக உள்ளனர், மேலும் சிலர் நன்னறியில் குறைவானவர்களாக உள்ளனர். நாம் வெவ்வேறு வழிகளை பின்பற்றுகின்றோம். பூமியில் கடவுளிடமிருந்து நாம் ஒருபோதும் விரண்டோடி சென்றுவிட இயலாது என்பதை நாம் முற்றிலும் நன்கறிந்திருக்கின்றோம். நாம் ஒருபோதும் விரண்டோடி சென்று தப்பிவிட இயலாது. வழிகாட்டலை நாம் செவியேற்ற போது நாம் அதிலே நம்பிக்கை கொண்டோம். தன்னுடைய இரட்சகர் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரொருவரும் எந்த அநீதியையோ அன்றி எந்த கஷ்டத்தையோ ஒருபோதும் அஞ்ச மாட்டார். அப்ப ஜின்கள் இந்த பிரபஞ்சத்தின் விளிம்பு எல்லை வர செல்லக்கூடிய ஆற்றல் படைத்ததார். இந்த முதலாவது பிரபஞ்சத்துடைய எல்லை வரையும் செல்றதுக்குள்ள அனுமதி ஜின்களுக்கு இருக்கு. அவை அந்த எல்லை வரை சென்று பார்க்கும்போது அங்க கடுமையான பாதுகாப்பு கடவுள் ஏற்படுத்தியிருக்காரு. நாங்க ஒட்டு கேட்க போனா விரட்டி அடிக்கப்படுறோம் அப்படிங்கிறத ஜின்கள் சொல்லுது. அப்ப அந்த ஜின்கள் கடவுளுடைய வல்லமைய புகழுது. பூமியில இருந்து நாம எந்த ரூபத்திலையும் தப்பித்து போட முடியாது அப்படின்னு. இப்ப நடப்பு உலகத்துல நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள்லாம் இந்த பூமி அழியும் போது அவர்கள் தப்பி வேற ஒரு களத்துல மிதந்து செல்லலாம் அப்படிங்கிறதுக்காக கான்கிரீட்ல இந்த பூமி கூட ஒரு பந்து தயார்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மைகள் தெரியல. அது போல இந்த பூமி அழிந்தால் நாம அந்த கான்கிரீட் இதுல போய் இருந்துட்டோம்னா நாம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனிதன் கணக்கு போடுறான். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட எல்லை வரை சென்ற ஜின்கள் நாம ஒருபோதும் கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கடவுள் வல்லமை மிக்கவர் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்குது. அடுத்து, கடவுளின் மேன்மை இந்த 7 பிரபஞ்சங்களையும் அவர்தான் படைத்திருக்கின்றார் என்ற உண்மையையும் தாண்டி இந்த மாபெரும் பிரபஞ்சங்களில் எங்கெங்கிலும் உள்ள ஒவ்வொரு அணுவையும் அணுவின் உட்பொருளையும் கூட அவர் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றார் என்று குர்ஆன் பறைசாற்றுகின்றது. கடவுளை இந்த பிரபஞ்சங்களை படைத்ததோட மட்டுமில்ல, அவற்றை கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்துறாருன்னா ஒரு அணுவையும் அணுவின் உட்பொருளையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வசனம்
கற்பிக்குது. 10:61. கடவுளை அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற உபதலைப்புல இருக்கு. நீங்கள் எந்த சூழலுக்குள்ளும் நுழைவதில்லை, குரானில் நீங்கள் எதையும் ஓதுவதில்லை, அன்றியும் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்வதில்லை. நீங்கள் அவற்றை செய்யும் பொழுது நாம் அதற்கு சாட்சிகளாக இல்லாமல் இல்லை. ஓர் அணுவின் எடை கூட உம்முடைய இரட்சகரின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதில்லை. அது வானங்களிலோ அல்லது பூமியிலோ இருந்த போதிலும் சரியே. மேலும் அணுவை விட சிறிய எந்த ஒன்றுமோ அல்லது பெரியதோ ஆழ்ந்ததோர் ஏற்றில் பதியப்படாமல் இல்லை. ஆக அணுவையும் அதன் உட்பொருளையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. மேலும் கடவுள் நீரில் இருந்தே ஒவ்வொரு உயிர் பிராணியையும் படைத்தார். அவற்றில் சில தங்கள் வயிறுகளால் நடக்கின்றன, சில 2 கால்களால் நடக்கின்றன, சில 4 கால்களால் நடக்கின்றன. தான் நாடுகின்ற எதனையும் கடவுள் படைக்கின்றார். கடவுள் சர்வசக்தி உடையவர். அப்ப படைப்புலையும் கடவுள் தான் நாடுகின்ற எதையும் படைக்கக்கூடிய சர்வசக்தி உடையவரா இருக்காரு அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுது. 24:45. மேலும் நீரில் இருந்தே ஒவ்வொரு உயிர் பிராணியையும் கடவுள் படைத்தார். அவற்றில் சில தங்கள் வயிறுகளால் நடக்கின்றன, சில 2 கால்களால் நடக்கின்றன, மேலும் சில 4 கால் நடக்கின்றன. தான் நாடுகின்ற எதையும் கடவுள் படைக்கின்றார். கடவுள் சர்வசக்தியுடையவர். அதுபோல கடவுளின் மேன்மைகளை தெளிவுபடுத்தும் விதமாக அவரது வெளிப்பாடுகள் இருக்கின்றன. கடவுள் சர்வசக்தியுடையவராக இருக்கின்றார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். தூது செய்தியை பெற்றவர்களை நாம் விசாரிப்போம். மேலும் தூதர்களையும் நாம் விசாரிப்போம். நாம் அவர்களிடம் அதிகாரபூர்வமாக தெரிவிப்போம். ஏனெனில் நாம் ஒருபோதும் கவனம் இல்லாமல் இருக்கவில்லை. தூது செய்தியை பெற்றவர்கள் யாருன்னா நாம தான் தூது செய்தியை பெற்றவர்கள். நம்மையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாரு கடவுள். நமக்கு அந்த தூது செய்தியை கொண்டு வந்து கொடுத்த தூதர்களையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் உங்ககிட்ட நீங்க என்னென்ன செய்வீங்கிறத அதிகாரபூர்வமா நான் தெரிவிப்பேன். ஏன்னா நான் ஒருபோதும் கவனம் இல்லாம இருக்கல அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. நாம அதை மனசுல வச்சுக்கணும். அப்ப கடவுள் நிச்சயமாக நம்மை விசாரணை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அது குறித்து சில வசனங்களை பார்ப்போம். அவர்கள் பகுதியாக மட்டுமே குரானை ஏற்றுக்கொள்கின்றனர். உமது இரட்சகர் மீது ஆணையாக அவர்கள் அனைவரையும் நாம் விசாரிப்போம். 15வது அத்தியாயத்துல 91 92 இந்த வசனங்கள். இது கடவுளுடைய உடன்படிக்கை தூதரை நோக்கி கூறப்படக்கூடிய வசனமா இருக்கு. அவங்க பகுதியாக மட்டும் ஏற்றுக்கொள்றாங்க. இன்றைய இந்த குரானை பின்பற்றி கொண்டிருந்த முஸ்லிம்கள் பகுதியாகத்தான் இதை ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறத, நீர் கொண்டு வந்து வெளிப்படுத்திய விஷயங்களாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படிங்கிறத ரசாது கிட்ட கடவுள் சொல்ற மாதிரி இருக்கு இந்த வசனம். ரசாத் அவர்களை ஏற்க மறுத்தவர்கள் பிரிவினையாளர்கள் என்றும் இணை தெய்வ வழிபாடு செய்பவர்கள் என்றும் கடவுள் அறிவுறுத்துகின்றார். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். 15ல 84 85ல இருந்து வாசிக்கிறேன். உலக முடிவு திரை விளக்கப்படுகின்றது அப்படிங்கிற உபதலைப்புல இருக்கு. வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிடையில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லை.
உலக முடிவு வந்தே தீரும். எனவே கனிவுடன் அவர்களை அலட்சியம் செய்கிறாக. உம்முடைய இரட்சகர் தான் படைத்தவர், எல்லாம் அறிந்தவர். நாம் உமக்கு 7 ஜோடிகளையும் மகத்தான குரானையும் தந்துள்ளோம். மற்ற தூதர்களுக்கு நாம் வழங்கியவற்றின் மீது பொறாமை கொள்ளாதீர். நம்ப மறுப்பவர்களால் துக்கம் அடையாதீர். மேலும் நம்பிக்கையாளர்களிடத்தில் உமது இறக்கையை தாழ்த்திக் கொள்வீராக. மேலும் பிரகடனம் செய்வீராக, நான் தெளிவாக எச்சரிப்பவனே ஆவேன். பிரிவினையாளர்கள் மீது நாம் நடவடிக்கை எடுத்துக் கொள்வோம். அவர்கள் குரானை பகுதி மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர். உமது இரட்சகர் மீது ஆணையாக அவர்கள் அனைவரையும் நாம் விசாரிப்போம். அப்ப உடன்படிக்கை தூதரை பார்த்து கடவுள் சொல்றாரு, செய்தியை நீங்க ஒப்படைச்சிட்டு நான் உங்களை எச்சரிக்கை வந்திருக்கேன் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க, மற்றத நான் பாத்துக்கிறேன், நான் அவங்கள விசாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப இந்த உடன்படிக்கை தூதர் கொண்டு வந்த செய்திகளை ஏற்க மறுத்து நிராகரிக்கக்கூடியவங்களை கடவுள் பிரிவினையாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவங்க இணை தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதையும் கடவுள் நமக்கு சுட்டி காட்டுறாரு. இன்ஷா அல்லாஹ் இது குறித்து நாம அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நமக்கு நெருக்கமா இருக்கவங்களுக்கு. மேலும் இந்த உடன்படிக்கை தூதர் வந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது, முகமது நபி அவர்கள் அவர் வர்றதுக்கு வந்தால் ஆதரவளிக்கிறதா உறுதியளிச்சிருக்காரு அப்படிங்கிறத குறித்து ஒரு வசனமா படிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கடவுள் நபிமார்களிடம் உடன்படிக்கை எடுத்தது 33 7 8 ஆகிய வசனங்கள்ல தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடன்படிக்கை செய்து கொண்ட உண்மையாளர்களாகிய நபிமார்களிடம் அவர்கள் உடன்படிக்கையின் உண்மைத்தன்மை குறித்தும் கடவுள் விசாரிப்பார். 33 7 8 படிக்கிறேன். கடவுளின் உடன்படிக்கை தூதருக்கு ஆதரவளிக்க முகமது வாக்குறுதி செய்கின்றார் அப்படிங்கிற உபதலைப்புல இருக்கு. நபிமார்களிடம் அவர்களுடைய உடன்படிக்கையை நாம் எடுத்தோம் என்பதை நினைவு கூர்வீராக. முகமதே, நீர் உட்பட நோவா, ஆபிரகாம், மோசஸ் மற்றும் மேரியின் மகனான ஜீசஸ் அவர்களிடமிருந்து பவித்திரமானதொரு வாக்குறுதியை நாம் எடுத்தோம். அதன் பின்னர் சத்தியவான்களை அவர்களுடைய சத்தியத்தன்மை குறித்து அவர் நிச்சயம் விசாரிப்பார். மேலும் இந்த குரானிய உண்மையை நம்ப மறுப்பவர்களுக்கு வழி நிறைந்ததொரு தண்டனையை தயார் செய்துள்ளார். நபிமார்கள்ட்ட இந்த உடன்படிக்கை எடுத்தது மட்டுமில்லாம நாளை மறுமையில இந்த உடன்படிக்கைக்கு வாக்குறுதி அளித்த அனைத்து நபிமார்களையும் கடவுள் அவர்கள் இந்த உடன்படிக்கை நடந்தது உண்மைதான், நாங்க வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு அவங்க அதன் உண்மைத்தன்மையை நிரூபிக்கும் விதமாக அவர்களை அழைத்து விசாரிப்பதாகவும் கடவுள் நமக்கு சொல்றாரு. மேலும் இந்த பெரும்பாலான முகமதியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜான் ட்ரஸ்ட் குரான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தர்ஜுமத்துல் குரான்னாலே ஜான் ட்ரஸ்ட் குரான் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல நாம அதைத்தான் பயன்படுத்தணும். அந்த ஜான் ட்ரஸ்ட் குரான்ல இதே வசனம் 33 7 8 அவங்க அடைப்பு குறிக்குள்ள போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தவிர்த்து வசனம் எழுதும் போதே அடைப்பு குறியில அவங்க சில வார்த்தைகளை போட்டு அந்த வசனத்தை மொழிபெயர்த்திருக்காங்கல்ல, அந்த அடைப்பு குறியில உள்ளதை பூரா நீக்கிட்டு ஜான் ட்ரஸ்ட் குரானைய படிச்சதுனாலும் தெளிவா அதுவும் இதை தான் சொல்லுது. நபிமார்களிடமும் சிறப்பாக உம்மிடமும், முகமது நோக்கி சொல்லுது, நபிமார்களிடமும் சிறப்பாக உம்மிடமும் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமுடைய குமாரர் ஈசா ஆகியோரிடமும் நாம் வாக்குறுதி வாங்கிய போது மிக்க உறுதியான வாக்குறுதியை அவர்களிடம் நாம் வாங்கினோம் என தெளிவாக உள்ளது. அப்ப அவங்க வச்சிருக்கக்கூடிய குரான்லையுமே தெளிவா இருக்குது. அவங்க ஏன் நம்ப மறுக்கிறாங்கன்னா அது அவர்கள் புறத்தில் இருக்கக்கூடிய பொறாமையும் அகந்தையும் தான் காரணமா இருக்கும். கடவுள் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து கடவுளின் வெளிப்பாடுகளை
நிராகரிப்பது ஒரு மன்னிக்கப்பட முடியாத குற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கடவுள் நினைவூட்டுறாரு. 7:40 கடவுளின் வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்தல் மன்னிக்கப்பட மாட்டாத ஒரு குற்றம். நிச்சயமாக நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுப்பதுடன் அவற்றை ஆதரிக்க மிகவும் ஆணவம் கொண்டவர்களாக இருப்போருக்கு ஆகாயத்தின் வாசல்கள் ஒருபோதும் அவர்களுக்காக திறக்காது. அன்றி ஊசியின் காதிற்குள் ஒட்டகம் கடந்து செல்கின்ற வரை அவர்கள் சுவனத்திற்குள் நுழைய மாட்டார்கள். குற்றவாளிகளுக்கு இவ்விதமாகவே நாம் கூலி கொடுப்போம். அப்ப கடவுள் இன்றைய தினம் நமக்கு உடன்படிக்கை தூதர் மூலம் வெளிப்படுத்தி கொடுத்துக்கக்கூடிய இந்த விஷயங்களை, அந்த வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்தால், அப்படி ஏற்க மறுக்கக்கூடிய, நம்ப மறுக்கக்கூடிய எவர் ஒருவரும் சுவர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத துளி கூட நினைத்து பார்க்கறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா ஊசியின் காதுக்குள்ள ஒட்டம் என்றைக்கும் போக போறதில்லை. அதுபோல அத்தகையவர்கள் சொர்க்கத்திற்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கடவுள் நமக்கு உறுதியா அறிவுறுத்துறாரு. கடவுள் இன்னும் சில கேள்விகள் நம்ம கிட்ட கேட்கிறாரு. அடர்ந்த மேகங்களுக்குள் இருந்து வானவர்கள் புடைசூழ கடவுள் வரும் வரை அவர்கள் காத்திருக்கின்றனரா அப்படின்னு கேட்கிறார். அது வரையும் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களா, அவங்க தெளிவுபட மாட்டாங்களா அப்படிங்கிறத கேட்கிறாரு. மேலும் இஸ்ரவேலர்களை பார்த்து நாம் எத்தனை ஆழ்ந்த அற்புதங்களை காட்டினோம் என்று இஸ்ரவேலின் சந்ததியினரை கேட்பீராக அப்படின்னு சொல்லி முகமது சொல்றாரு. இந்த 2:211 அற்புதங்கள் மிக பெரும் பொறுப்பினை கொண்டு வருகின்றன. எத்தனை ஆழ்ந்த அற்புதங்களை அவர்களுக்கு நாம் காட்டினோம் என்று இஸ்ரவேலரின் சந்ததியினரை கேட்பீராக. கடவுளால் தங்கள் மீது அருளப்பட்ட ஆசீர்வாதங்களை அலட்சியம் செய்பவர்களுக்கு தண்டனையில் கடவுள் மிகவும் கண்டிப்பானவர். இப்ப இஸ்ரவேலர்களுக்கு மிக அதிகமான அற்புதங்களையும் ஆழ்ந்த அற்புதங்களையும் கொடுத்தோம். அவங்க நம்பிக்கை கொள்ள மறுத்துட்டாங்க. அப்ப அவங்கள நான் எப்படி தண்டிச்சேன் அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க குரான்ல இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்பட்டது குறித்து பல விவரங்கள் இருக்கு. மூசாவுடைய சமூகம் 12 குலங்களை கொண்ட 12 சமூகங்களா பிரிக்கப்படுது. அந்த ஒவ்வொரு சமூகமும் கடவுளுக்கு எதிராக செய்த செயல்களுக்கு அவர்கள் தண்டிக்கப்படுறத குரான் நமக்கு விவரமா சொல்லி காட்டுது. ஆனா இன்றைய இந்த குரானின் கணித அற்புதம் ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாகும். இது தன்னுடன் ஒரு மகத்தான பொறுப்பை கொண்டு வந்துள்ளது. நம்முடைய காலத்தில் கடவுள் இத்தகைய பெரிய அருட்கொடையை வழங்கியுள்ளார். நாம் அதனை ஏற்றுக்கொண்டு சரணடைந்தவர்களாகிவிட்டோம். மோசஸிற்கும் இயேசுவிற்கும் கொடுக்கப்பட்ட மாபெரும் அற்புதங்கள் எல்லாற்றை விட இந்த கணித அற்புதமானது பன்மடங்கு பெரியது. அந்த சமூகம் நம்ப மறுத்த போது, இஸ்ரவேலர்களின் சமூகம் நம்ப மறுத்த போது என்னுடைய தண்டனை எவ்வளவு கடுமையானதாக இருந்தது என கடவுள் கேட்கிறாரு. மேலும் 10ல் 1 பங்கு அவங்க பெற்ற அற்புதத்துக்கே அவ்வளவு பெரிய தண்டனைனா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஏன்னா நமக்கு வழங்கப்படக்கூடிய இந்த அற்புதம் காலத்தால அழியாததா இருக்கு. அந்த அற்புதங்கள் குறுகிய காலத்துல அங்க யாரு அட் பிரசன்ட் இருந்தாங்களோ அவங்களால மட்டுமே காணப்படக்கூடியதா இருந்தது. ஆனா இன்றைய அற்புதம், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதம், இப்ப போய் நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர்ல, ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சு பார்த்தா கூட எல்லாருக்குமே பதில் சொல்லக்கூடியதா இந்த அற்புதம். அப்படி மாபெரும் அற்புதமா இது இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை புரிந்து கொள்ள முடியாதவங்க, அவங்கள பற்றி நாம என்ன சொல்றது ஒண்ணும் இல்லை. கடவுள் தான் அவங்களுக்கு நேர்வழி காட்டணும். ஆக இவ்வளவு பெரிய அற்புதத்தை அடைந்த பிறகும் அவங்க நம்ப மறுக்கிறதுக்கு கடவுள் அவங்கள சும்மா விடுவாரா அப்படிங்கிறது தெரியல.
நம்ப மறுப்பவர்களின் கண்களுக்கு இந்த உலக வாழ்வு அழகாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த நம்ப மறுக்கிறவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க மறுமையை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஆம், அவர்களின் பார்வை குறுகிய பார்வையாக உள்ளது. அவர்கள் தொலைவில் உள்ள மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கின்றனர். எப்படி இருப்பினும் மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் அந்நாளில் நன்னறியாளர்கள் அவர்களை விட மிகவும் மேலாக இருப்பார்கள். கடவுள் தான் நாடியவர்களுக்கு அளவின்றி அருள் புரிகின்றார். எவர்கள் நேரான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களை கடவுள் வழிநடத்துகின்றார். எப்படி இருந்தாலும் மறுமையில நன்னறியாளர்கள் தான் மேலான நிலையில இருப்பாங்க. மேலும் எவர் ஒருவர் தான் வழிநடத்தப்படணும் அப்படின்னு விரும்புறாரோ அவர்களை கடவுள் வழிநடத்துறதா சொல்றாரு. ஆக நாம நேர் வழியில இருக்கணும் அப்படின்னு நாம விரும்பி ஆசைப்படக்கூடியவர்களாகவும் நேர்வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு வசனம் இருக்கு, டைம் இல்லை. சப்பத்தின் புனிதத்தை பத்தி, அதை அவங்க பாழடித்ததை பற்றி, அவங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த போது அவர்களுக்கு வளம் வந்தது, அவர்கள் கட்டளை ஏற்க மறுத்த போது அவங்க தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் அந்த வசனத்துல கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. இன்ஷா அல்லாஹ் நாம உறுதிப்பாட்டுடனும் நன்னறியுடனும் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம்மை எதிர்நோக்கி உள்ள காரியங்களில் கடவுளின் ஆதரவையும் வெற்றியையும் பெற பாடுபடுவோம். நாம ஒரு சமூகமா இன்றைக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு கடவுளுடைய உதவி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் தினசரி துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாரும் வர்றோம், தொழுகிறோம், போயிடுறோம், ஏதோ அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துடாம நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் இடைஞ்சல்களுக்கு வெற்றியை அளிக்கணும்னு கடவுள்கிட்ட நாம எல்லாரும் பிரார்த்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். நன்னறியானது கட்டளைகளை கடைபிடிப்பதாலும் வெளிப்படையாக இருப்பதாலும் மட்டுமே பெறப்படும். நன்னறிங்கிறது வெளிப்படையா நாம இருந்தோம்னா தான் நம்ம கிட்ட நன்னறி இருக்கும், வளரும் அப்படிங்கிறத கடவுளே சொல்றார், நமக்கு குரான்ல சொல்லி காட்டுறாரு. நன்னறியானது கட்டளைகளை கடைபிடிப்பதாலும் வெளிப்படையாக இருப்பதாலுமே பெறப்படும். நீங்கள் கடவுளை கருத்தில் கொள்ள வேண்டும், அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடையலாம். இதோட நிறைவு செய்கிறேன். ஹக்கீம் சலாம்.